காலை வணக்கம். அதனடி தூய தமிழ்ல காலை வணக்கம்ங்கற ஸ்டைலா இங்கிலீஷ்ல குட் மார்னிங் சொல்லக்கூடாதா? என்னங்க நீங்க அப்படி சொன்னா இப்படி சொல்லுவீங்க, இப்படி சொன்னா அப்படி சொல்லுவீங்க. குட் மார்னிங் மாமா. தேடாதீங்க மாமா, நான் டேப்ல தான் பேசுறேன். வாட் a fantastic person you are. எல்லாருக்கும் நல்லதே செய்யணும்னு நினைக்கிறேன். உங்க நல்ல குணத்தை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. எங்க அம்மாவையே இவ்வளவு ரியலிஸ்டிக்கா அருமையா நடிக்க வச்சிட்டீங்களா மாமா. யூ ஆர் கிரேட். உங்ககிட்ட சொல்லிட்டு நான் புறப்படணும்னு நினைச்சா அது நடக்காதுங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சாரி, கேட்டது தப்புதான். ஆனா கேட்கணும் நான் கேட்கல. ஒரு விதத்துல இதுவும் விதிதான். இந்த டேப்பை நீங்க கேட்டுட்டு இருக்கும் போது நான் பாம்பேல சண்முகானந்த ஹால்ல ரிஹர்சல் பண்ணிட்டு இருப்பேன். ஈவினிங் என்னோட லாஸ்ட் ப்ரோக்ராம் இன் இந்தியா. அதை முடிச்சுட்டு நைட் ஃபிளைட்ல நார்வே புறப்படுவேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப் அண்ட் பை ஃபார் ஆல். பாத்தியா, அவங்க 2 பேர் தானா? சந்தேகமே இல்ல, முரளியும் விஜயும் தான். அவங்க 2 பேரும் பாந்தியர்ல இருந்து உயிரோட வீட்டுக்கு போக கூடாது. சஞ்சய், ஓகே. எப்படியாவது என்ன ஃபாரின் போக விடாம தடுக்கணும்னு வந்த முரளி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அத்தை மாமா மூலமா அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னா என் பயணத்தை கேன்சல் பண்ண. பிரம்மச்சாரியா இருந்து அவர் செய்ய நினைச்சதெல்லாம் இப்ப நான் செஞ்சிட்டு இருக்கேன். உன் கதையும் என் கதை மாதிரிதான். நான் ஒரு பிரம்மச்சாரி பைத்தியத்தை விரும்பி இப்படி ஆயிட்டேன். நீ ஒரு பொம்பளை பொறுக்கிய நம்பி ஏமாந்துட்ட. அவன் குணத்தை மாத்தி உன் கூட அவனை சேர்த்து வைக்கணும்னு நினைச்சுதான். பாமா, பாமா எழுது. என்னது பாமா? டீச்சர், உங்களை புரிஞ்சுக்காம பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க டீச்சர். நான் உன்னை மன்னிக்கிறது முக்கியம் இல்ல. ஜெகன் நல்லவனா மாறணும். நீ அவனை ஜெயிக்கணும். ஹலோ ஜெகன் ப்ளீஸ். Who's this? குரல் கூட தெரியலையா? ஓ சொல்லுங்க மேடம், என்ன திடீர்னு போனு? வாய்ஸ் ரொம்ப செக்ஸியா இருக்கு. என்னமோ ஜெகன், 2 நாளா தூக்கமே வரல. கண்ணை முன்னா கனவுல நீதான் வர. என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? Tell me which is the most powerful battery? Ever ready? I'm ready. முன்பக்கமா வந்துடாத, பின்பக்கமா கதவை திறந்து வைக்கிறேன். சத்தம் இல்லாம உள்ள வந்துரு. அது வாங்கிட்டு வரட்டுமா? எது? அதுதான் சேஃப்டி.
உன் இஷ்டம். ஜெகன், நீயா? இந்த நேரத்துல நீ எப்படி இங்க வந்த? திவ்யா, Shut up. Call me madam. மேடமா? என்ன பாமா நடந்தது? ஏன் அழற? என்னாச்சு சொல்லு. எனக்கு தலைவலிக்குதுன்னு நான் உங்க ரூமுக்கு மாத்திரை கேட்டு வந்தேனா, நான் அசந்து தூங்கிட்டேன். அப்போ திடீர்னு யாரோ என் மேல கை வச்ச மாதிரி இருந்துச்சு. நான் கண் முழிச்சு பார்த்தா இந்த ஆளு என் பெட்ஷீட் குள்ள போந்து எனக்கு கண்ண இடத்துல கை வச்சு. You rascal! ஐயோ, எனக்கு எதுவும் தெரியாது. ஐயோ. சோ திட்டம் போட்டு யோகா கத்துக்கணும்னு இங்க வந்து சேர்ந்து ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு முயற்சி பண்ணிருக்கே, நீ நல்லா இருப்பியா? ஏ வாட்ச்மேன், போலீஸ்க்கு போன் பண்ணு. இல்ல, நான் யாரையும் கெடுக்கல. வேண்டாம். Leave him. அறிவில்ல? ஏய், யாருக்கு அறிவு இருக்கு, யாருக்கு அறிவு இல்லன்னு கார்ல வந்து பாடுறா. நாயே, பாடுறா. பாரு, நல்லா பாரு. புவனா, ஏய், படிப்புல ஃபர்ஸ்ட் டைம் அவன் தங்கச்சியை கெடுத்து அவளை பைத்தியம் ஆக்கிட்டே, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டேய், வாங்கடா. டேய், எங்கடா போற? டேய், வாடா. டேய், போடா. ஏய், என் தங்கச்சி மாதிரி ஓடுடா. போடா. இல்லங்க. ஹலோ, பார்வதி ராஜசேகர். ஜெகனோட அம்மா இருக்காங்களா? ஆமா, ஜெகனோட அம்மா தான். ஜெகனுக்கு அடிபட்டு ஆஸ்பத்திரியில. அடிபட்டுச்சா? எப்போ? அடிபடல, அவரை வழியில மடக்கி 4-5 பேர் சேர்ந்து அடிச்சிட்டாங்க. அதனால இப்ப அவர் ஐசியூல இருக்காரு. எந்த ஹாஸ்பிட்டல்? அப்போலோ ஹாஸ்பிட்டல். அப்போலோ. ஜெகன், ஜெகன், ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சு? கடவுளே. ஜெகன், அம்மா வந்திருக்கேன். அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவர் உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல. சொன்னா கேளுங்க. அவருக்கு மல்டிபிள் பிராக்சர் ஆயிருக்கு. Yes, madam. What can I do for you? No. உட்காருங்க. நான் பார்வதி ராஜசேகர். என் மகன் உங்க ஸ்டூடெண்ட். பேர் என்ன? ஜெகன். ஓ, அவன் தான் இப்ப கிளாஸ்க்கே வரதில்லையே. அவன் ஒரு டேஞ்சரஸ் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டு மல்டிபிள் பிராக்சர்ஸ். டாக்டர்ஸ் எல்லாத்தையும் குணப்படுத்திட்டாங்க. ஆனா அவன் மனநல பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு யோகா, மெடிடேஷன், பிசியோதெரபி இதெல்லாம் செய்யணும்னு டாக்டர்ஸ் உங்க அட்ரஸ் கொடுத்திருக்காங்க.
என்ன யோசனை பண்றீங்க? பணம் எவ்வளவு செலவானாலும் யூஆர் ராங் மேடம். பணத்தால மட்டும் உங்க பையனை குணப்படுத்த முடியாது. ஒரு டெடிகேஷன், இன்வால்மெண்டோட கவனிக்கக்கூடிய ஆள் வேணும். அதான் யார அனுப்பலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஏமா அங்கேயே நின்னுட்ட? உள்ள வா. அவ அங்கதான் படுத்திருக்கா. காஃபி. பார்த்தேன். என்னது, ஆக்சிடென்ட் இல்லையா? ஆமாம்மா, யாரோ 4-5 பேர் ஜெகனை வழியில மடக்கி அடிச்சு நுறுக்கி இருக்காங்க. எதனால? எங்க வீட்டுக்காரருக்கு சில கெட்ட பழக்கங்கள் இருந்துச்சு. அதே பழக்கங்கள் ஜெகனுக்கும். சின்ன வயசுல இருந்தே ஒரே பையங்கிறதுனால நானும் கண்டும் காணாம. அது சரிம்மா, நீ அனுப்புனியே ஒரு பொண்ணு, அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவ யாரு? அவளை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு தர முடியுமா? எதுக்காக கேக்குறீங்க? அந்த பொண்ணுக்கு நான் ஏதாவது செய்யணும். உங்க சன் குணமாகட்டும், அதுக்கப்புறம் எல்லா டீடைல்ஸும் நானே தரேன். ஆ. நீங்க இங்க ஜெகன்ங்கிறது யாரு? ஜெகன் என் பையன் தான். இவர் ஒரு பொண்ணை ஏமாத்தி கெடுத்துட்டா எங்களுக்கு போற வந்திருக்கு. இவரை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். என் பையன் கெடுத்ததா? யார் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? மிஸ்டர் ராஜகோபால், பாமாங்கிற பொண்ணோட அப்பா. இன்ஸ்பெக்டர், யார் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொன்னீங்க? மிஸ்டர் ராஜகோபால். ஐ அம் பாமா, டாக்டர் ஆஃப் ராஜகோபால். இவர் என்ன கெடுக்கல, நான் இவரை காதலிச்சேன். என் விருப்பத்தோட, என் சம்மதத்தோட தான். It was an act of love, not rape. இதை நீங்க எழுதி தர முடியுமா? Oh, sure.
ஓகே சாரி மேடம். உனக்கு நான் இந்தாம்மா. என்னது? நீ இல்லைன்னா என் புள்ள குணமா இருக்க மாட்டான். உங்க புள்ள இல்லைன்னா நானும் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேன். இத பாருமா, ஜெகன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். அவனை மன்னிச்சிருமா. அவரை நான் மன்னிச்சுட்டா நெஞ்சில எழுதுனது அழிஞ்சு போயிடுமா? இல்ல அவர்கிட்ட நான் எழுந்தது திரும்பி வந்துருமா? பாமா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பச்சாதாபமா? பரிகாரமா? அப்போ எத்தனை பேரை கல்யாணம் பண்ணிக்க போற? அந்த வேன்ல இருந்தாலே பைத்தியக்கார பொண்ணு, அவளையும் கட்டிக்க போறியா? பந்தயம் கட்டி பல பெண்களை ஏமாத்தி கெடுத்திருக்கே, அவங்களுக்கு எல்லாம் மறுவாழ்வு கொடுக்க போறியா? திருந்தி வாழணும்னு நினைக்கிறேன். தவற உணர்ந்து திருந்தறது வேற, தண்டிக்கப்பட்ட பின்னாடி திருந்தறது வேற. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தைரியமா சொல்றியே, எப்படி? இதே மாதிரி பல ஆம்பளைங்க கிட்ட நான் கெட்டு போய் வந்து உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னா நீ கட்டிக்குவியா? என்ன பாக்குற? கல்யாணம்ங்கிறது ஒரு ஆண் பெண்ணுக்கு போடுற பிச்சை நினைச்சியா? ஆடுற வரைக்கும் பல பெண்களோட ஆடி முடிச்சு எல்லாம் ஓஞ்சி ஒளிஞ்சு போற நேரத்துல பிள்ளை பெத்துக்கிறதுக்காகவும் வீட்டை கவனிச்சுக்கிறதுக்காகவும் ஒருத்தி தேவைங்கிறதுக்காக எவ்வளவு ஒரு அப்பாவி கழுத்துல தாலியை கட்டுவீங்க, அத கல்யாணம் வேற சொல்வீங்க. உங்கள மாதிரி ஆம்பளைங்களுக்கு கல்யாணம்ங்கிறது வாழ்க்கையோட கடைசி சந்திப்பு. ஆனா பெண்களுக்கு அது ஒரு நீண்ட பயணத்தோட முதல் சந்திப்பு. அதுல புனிதத்தன்மை இல்லைன்னா குடும்பத்துல சந்தோஷமே இருக்காது. வழித்துணையா வரதுக்கே கூலி கேக்குற இந்த காலத்துல வரதட்சணையை கொடுத்து உங்களுக்கு வாழ்க்கை துணையா வர பொம்பளைங்களை எவ்வளவு கேவலப்படுத்துறீங்க. ஜெகன், முன்ன நான் பலவீனமானவளா இருந்ததுனால நீங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் ஓடி வந்தேன். அதுக்கு உங்க உடம்பு, பர்சனாலிட்டி இதெல்லாம் தான் காரணம். ஆனா இப்போ அதே இந்த உடம்பு எழுந்து நடமாடுறதுக்கும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கும் புனர்வாழ்வு அடையறதுக்கும் என்னோட உதவி, நான் கத்துக்கிட்ட யோகா, தியானம் எல்லாமே தேவைப்பட்டிருக்கு. முன்ன உடல் அளவுல நீங்க என்ன விட பலசாலியா இருந்தீங்க. ஆனா இப்போ மனசளவுல உங்களை விட நான் பலசாலியா இருக்கேன். உங்க பர்சனாலிட்டி, டாக்டிக்ஸ், ட்ரிக்ஸ், நாக்ஸ் எதுவுமே என்கிட்ட பலிக்காது. Now I have a strong mind. உன்னை பொறுத்த வரைக்கும் அவன் செஞ்சதெல்லாம் தப்புதாமா. அவனுக்காக நான் வாதாட வரல. உன்னை பத்தி நினைச்சு பாரு. இனிமே இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ முடியுமா? பலவீனமான சூழ்நிலையில ஒரு பொண்ணு ஒருத்தங்கிட்ட கெட்டு போயிட்டா அவரைதான் அவ கட்டிக்கணும்னு சட்டமா? தெருவுல ஒரு வெறிநாய் கடிச்சிட்டா அந்த வெறிநாயோட தான் போய் குடும்பம் நடத்தணும்னு சொல்றீங்களா? என்ன ரேப் பண்ணிருந்தா கூட நான் உன்னை மன்னிச்சிருப்பேன். ஆஃப்டர் ஆல் ஒரு விஸ்கி பாட்டிலுக்காக பந்தயம் கட்டி நினைச்சு பார்க்கவே கேவலமா இருக்கு. எவ்வளவு இன்னசென்ட்டா இருந்திருந்தா இவன் சொன்னதெல்லாம் நம்பி. அம்மா, உங்களுக்கு நரியோட கதை நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். காக்கா வாயில இருந்த வடைய நரி ஏமாத்தி பிடுங்கி தின்னுடுச்சு. ஆனா அதே நரி திராட்சை தோட்டத்துக்குள்ள வந்துச்சு. பழங்களை பார்த்துச்சு, பறிக்க முடியல. எட்டாத உயரத்துல இருந்துச்சு. கிடைக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டு சிச்சி அந்த பழம் புளிக்குன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. நரி தன்னையே ஏமாத்திக்கிடுச்சு. உங்க பிள்ளைய அந்த மாதிரிதான் இப்ப ஏமாறணும். இனிமே யாரையும் ஏமாத்த கூடாது. இப்ப நான் ஜெயிச்சிட்டேன். அவரே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கு நான் சம்மதிச்சிட்டா ஏமாற்றத்தோட வலி அவருக்கு தெரியாமலே போயிடும். அந்த வலி அவருக்கு தெரியணும். வணக்கம் போட்டு சுகமா முடிச்சு வைக்கிறதுக்கு இது ஒண்ணு சினிமா இல்ல, வாழ்க்கை.
என்னை மன்னிச்சிடுங்க மேடம். மாமா பாமா